குளோபீட்டா ப்ரீடிங் செட்டப். அதுவும் நேச்சுரலாக நம்ம கொடுத்த அந்த ப்ரீடிங் செட்டப்லேருந்து வந்த குட்டிகள் தான் இது. ஒரு 15 to 20 குட்டி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதை வந்து நம்ம எந்த ஒரு ஃபுட்டும் வந்து இதுக்குன்னு தனியாக கொடுத்ததும் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கொசு அந்த லார்வாஸ் வச்சு சாப்பிட்டு மட்டுமே இதெல்லாம் வளர்ந்துருக்கு. பாருங்கள், இங்கேயும் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இது மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொசு முட்டையில் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. நம்ம இதுக்குன்னு தனியாக வந்து எந்த ஒரு ஃபீடிங்கும் எதுவும் கொடுக்கவே கிடையாது. இது வந்து ஒரு நேச்சுரல் செட்டப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரலாக வந்து மீன் ப்ரீட் ஆச்சுன்னா அது எப்படி வந்து தன்னோட குட்டிகள் வந்து எப்படி டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்செப்டில் நான் வந்து இந்த ப்ரீடிங் செட்டப் வந்து நான் ரெடி பண்ணேன். இது நல்லாவே நமக்கு வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.